சப்போஸ் நம்ம கால் தவறி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னா விழுறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அம்மா அப்படின்னு கத்துவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா சிலர் ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அம்மான்னு நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க அம்மா பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல நீங்க உங்க அம்மாவ நினைச்சுக்கிட்டு சொல்றீங்கன்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்வாலண்டர்லி அந்த சமயத்துல நீங்க கீழ விழுந்த உடனே உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தை அது. அதிகப்படியான ஒரு வேதனையிலயோ, இல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு இந்த ஈவென்ட் அப்படின்றப்ப அதனுடைய விளைவாகமா நான் சொல்லக்கூடிய அந்த வேர்டு தான் வந்து அம்மா அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இப்போ ஒரு திங்க வந்து கீழ போட்டீங்க. இல்ல ஒரு லிக்விட கீழ கொட்டிட்டீங்க. கொட்டுன உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அச்சச்சோ! அடடா! சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லயுமே வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. தமிழ்ல இருக்கிற மாதிரி. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து இன்டர்ஜெக்ஷன்னு பேரு. இதுதான் வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச். அதாவது 8த் பார்ட் ஆஃப் ஸ்பீச். மீனிங்லெஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஆனால் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ வந்து நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, அதிகப்படியான ஃபீலிங்ஸ் இல்ல எமோஷன்ஸ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு சடன் எமோஷன் இல்ல சடன் ஃபீலிங்க நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றப்ப இந்த இன்டர்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தா யூஸ் பண்ணுவோம். ரொம்ப துக்கமா இருந்தா யூஸ் பண்ணுவோம். வருத்தப்பட்டா யூஸ் பண்ணுவோம். வேதனைப்பட்டா, வலி இருந்தா யூஸ் பண்ணுவோம் இந்த இன்டர்ஜெக்ஷன்ஸ. அப்புறம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சமயத்துல யூஸ் பண்ணுவோம். நல்லாவே இல்ல அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு இன்டர்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அர்த்தத்த குறிக்கிறதுக்காக இப்போ ஓ மை காட் அப்படின்னு சொல்லுவோம். கடவுள கூப்பிடுறதுக்காக சொல்லக்கூடிய டெர்ம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் அவ்வளவுதான். ஒரு அவுட்லெட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்ஸ் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரசனையா ரசிச்சு சொல்றோம்னா, ஓ வாவ்! சொல்லுவோம். ஏதாவது ஒண்ணுல நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஹூரே! ஹுர்ரா! சொல்லுவோம். தோத்துட்டோம்னா அலாஸ் சொல்லுவோம். அப்புறம் ஏதாவது அப்செட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஓ மை காட்! அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பார்த்தா கூட இது நல்ல விதமா அந்த ஓ மை காட் சொல்லுவோம். ஓ மை காட்! அப்படி அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டோன். அப்புறம் நல்ல சாப்பாடு நல்ல டெலிஷியஸா நல்ல டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, வாவ்! யம்மி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நல்லாவே இல்ல அப்படின்னு சொன்னா, யக்கி, யக் சொல்லுவோம். ஸோ இப்படி இந்த மாதிரி டெர்ம்ஸ்க்கு பேர் தான் இன்டர்ஜெக்ஷன்ஸ்.